அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் பயிற்சி பட்டறையை அமைத்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை யோசித்து ஏற்பாடு செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற தேசியவாதிகள் அத்தனை பேரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இங்கு ஆட்சியில் இருக்கிற பல அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருந்த பல அரசியல் கட்சிகள் மக்கள் மனதில் இடம் பிடித்தது பேச்சுக்கலை என்கிற அந்த கலையின் மூலமாக. பேச்சு அப்படிங்கிறது இப்போ காலையிலேருந்து நீங்கள் இந்த பயிற்சி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் இந்த வரும்பொழுதே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் சுற்றி காட்டுறதுக்காக உள்ளே அனுப்பிட்டாங்க. எல்லாம் சுற்றி கிற்றி வந்தது தாமதம். அதனால் எனக்கு கொடுத்துருந்த இருக்கிற டைமும் ரொம்ப கம்மி. டைரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ காலையிலேருந்து இந்த பயிற்சி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் எனக்கு கருத்து சொல்லுங்கள். காலையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக் என்ன? காலையிலேருந்து இந்த ஒரு செஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயத்தை நான் டேக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள். புக்ஸ் நிறையா படிக்கணும், அப்புறம் உண்மையை பேசணும். அது பிஜேபியில் இருந்தாலே உண்மையை தான் பேசுவீங்க. வேறு நம்ம திமுகவிலே இருக்கிறோம், உண்மையை பேசணும் தனியாக சொல்லி விடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பேசணும். அப்புறம் எங்கே தொடங்கணுமோ அங்கே முடிக்கணும். என்னவா பேசணும்? ஸ்ட்ராங்காக பேசணும். மைக்கே இல்லாமல் ஸ்ட்ராங்காக பேசிட்டான். குட். அவர் மேபி உங்களோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். யார் என்ன நினைப்பாங்க எதுவுமே கிடையாது. நான் என்னோட கருத்து எல்லாமே நான் உண்மையை பேசுவேன், ஸ்ட்ராங்காக பேசுவேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். அதே எஸ்டி சூர்யானன் பேசினது பார்த்தீங்களா, எஸ்டி சூர்யானன், அது நான் யோசிச்ச மாதிரி அவர் யோசிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே தெரியும் உண்மையை தான் பேசுவாங்க. அவர் கிறிஸ்டியனை பற்றி பேசும்போது நீங்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். ஆனால் யாரும் நீங்கள் தப்பாக நினைக்க போது நம்ம உண்மையை தான் பேச போகிறோம். இதே மாதிரியே எங்களோட சரௌண்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நீங்கள் மேடையில் பேசுறீங்க, ஒரு 300 பேர் இருக்காங்க, அதில் 2 பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நினைச்சா பரவாயில்ல. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் கூட சேர்ந்து பேசும்போது எங்களோட நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் பேசுறது எங்களோட நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னன்னா ஒருத்தவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையாகவே நடந்த விஷயம் சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு எனக்கு 25 நிமிஷம் தான் டைமு. நீங்களே 10 நிமிஷம் பேசக்கூடாது. நான் பேச்சு பட்டறையில் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு தான் கேட்டேன். நான் நல்லா பேச கற்றுக்கிட்டேன்னு பேசி காட்டுறதுக்கு இல்லை. அதுக்கு பண்ருட்டிக்கு பிரச்சாரத்துக்கு வாங்க, அங்கே நான் உங்களுக்கு மேடை போட்டு தரேன். ஒரே லைனில் சொல்லுங்கள், என்ன டேக் எடுத்துக்கிட்டீங்க? டேக் எடுத்துகிற ஒரு குழப்பம் வருது. இப்போ அந்த நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, இவங்க நம்மள எதனா நினச்சிடுவாங்க, கிறிஸ்டின் பற்றி பேசலாம், முஸ்லீம் பற்றி பேசலாம், ஒரு லைன். அது எப்படி வெளியே வருது? சூப்பர். வேற தவறக்கூடாது. வேற உடல் மொழி எதில் பயிற்சி பண்ணணும்? பேச்சில். புரியாத ஒரு சிலருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அது அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ திமுக காரன் வந்தானா உருட்டை கட்டி எடுத்து அடிக்கணும். எதிரி அடியோட வேற வேற இருக்கணும். ஓகே. கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். வெரி குட். சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும். நகைச்சுவை கொஞ்சம் இருக்கணும். உதாரணங்கள் இருக்கணும். மேடை பேச்சு சுத்தமான பேச்சாக இருக்கணும். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த பயிற்சி பட்டறை வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். சரியா இல்லையா? சரி. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் எதுவுமே நீங்கள் மறுத்திருக்க மாட்டீங்க இந்த பேச்சு பட்டறைக்கு வருவதற்கு முன்பு கூட.
ஆனால் இந்த ஒரு நாள் இந்த அரங்கத்தில் நீங்கள் செலவழித்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஆர்வத்திற்கு நீங்களே இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்ததன் மூலமாக ஒரு பதிலை அளித்திருக்கிறீர்கள். உங்கள் ஆர்வத்திற்கு நீங்களே ஒரு சாப்பாடு போடுறீங்க. அதான் மேடை பேச்சு என்பது தனியான ஒரு கலை அல்ல. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? காலையிலேருந்து நாங்கள் வந்து செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து தனியான கலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனித உளவியல்ல நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறத தாண்டி செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறதே பேச்சு தான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டோ விளக்காமையோ அம்மா கிட்ட போய் காஃபி கொடுன்னு கேட்குறீங்கல்ல, அதுவும் பேச்சு தான். இந்த பல்லு விளக்குறது காமெடி. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மை தாண்டி ஒரு செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுவே பேச்சு தான். நாம் நம்மை தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ நம்ம சர்க்கிள்கிட்டையோ நம்ம செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கும், மேடையில் நூற்றுக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுறதுக்கும், ஆயிரக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுறதுக்கும், லட்சக்கணக்கான பேர் எதிரில் நின்று பேசுவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க செகண்ட் பர்சன்ஸ்ட பேசும்பொழுது எப்படி பேசுறீங்களோ, உங்களுடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு நீங்க என்ன யோசிச்சு என்ன பேசுறீங்களோ, அதே மனநிலையோடு உங்கள் முன்பாக 1,00,000 பேர் கூடியிருக்கிற மேடையிலும் உங்களால் பேச முடியும். ரெண்டுமே பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். புரியுதா? அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சகஜமாக பேசுவீர்கள். இந்த மேடையில் இப்போ இந்த போடியத்தில் உங்களை கொண்டு வந்து நான் பேசினேன். இப்போ தம்பி இப்போ இவ்வளோ நேரம் மைக் பிடிச்சி பேசினார்ல, இந்த போடியம் முன்னாடி வந்து பேசினா அவ்வளோ சகஜமாக பேச மாட்டார். கரெக்டா? நீச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தண்ணி மேலே இருக்க பயம் போகிறது தான் நீச்சல். கரெக்டா? இதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர்லாம் இல்லை. இப்படி தான் நீந்தணும், இப்படி நீந்தணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம சின்ன வயசில் கிராமத்தில் நாங்கள் கிணத்துல குதிப்போம், எங்களுக்கு எப்படி வருதோ அப்படி நீந்துவோம். தெர் இஸ் நோ ப்ராக்டிஸ் அட் ஆல். நாங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கும்போது அந்த தண்ணி மேலே இருக்க பயம் போனதுக்கப்புறம் நம்ம கை காலை ஆட்டாமல் கூட என்ன பண்ணுவோம், நீச்சல் அடிக்க முடியும். இங்கே நிறைய பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் தலையாட்ட மாட்டேறீங்க. அது மாதிரி நீங்கள் அந்த மேடையில் பேசுவதற்கான பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொள்வது தான் மேடை பேச்சை ஒழிய தனியாக அதில் எந்த ஸ்டைலும் இல்லை. நான் சொல்கிறது வந்து டைரக்ட் டு த கோர் சொல்கிறேன். இங்கே எஸ்ஜி சூர்யா பேசினார், வீர திருநாகரத்து பேசினார், அஸ்வத்தாமன் ஃபைனலாக வந்து பேசினார், கேடி ராகவன் பேசினார். காலையில் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பேசுறது பிடிக்குது, அதுக்கு அர்த்தம் நீங்கள் அவங்கள மாதிரி எமுலேட் பண்ணணும், இமிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உங்களுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கும் ஸ்பீக்கிங்கில். அதுதான் வெளில வரணும். அதுதான் பேச்சுக்கலையினுடைய முக்கியமான அங்கம். அஸ்வத்தாமன் பேசுறது பிடிச்சிருக்குன்றதுனால அஸ்வத்தாமன் மாதிரி நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை. நான் பேசின கருத்தை நீங்கள் எடுத்துகிட்டு பேசலாம். நான் பல நேரங்களில் நான் பேசுறது நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனி பார்த்தா தெரியும், நான் பேசுறது எல்லாமே பாஜகவில் இருக்கிற பேச்சாளர்களுக்காகத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரே விஷயம், அந்த விஷயத்தை எப்படி சிம்பிளாக சொல்லி மக்கள்கிட்ட புரிய வைக்கலாம். ஏன்னா நமக்கு எதிராக இங்கே அரசியல் செய்பவர்கள் எல்லாமே புரியாத சப்ஜெக்ட். பொருளாதாரம் எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்க முடியாது, அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அதில் தான் திமுக நிறைய பொருளை கிளப்புவோம். நாங்கள் ₹1 கொடுத்தா 29 காசு தான் வருது. ஆக்சுவலாக நம்ம ₹1 கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசு எடுத்துக்குது. ஜிஎஸ்டியில் வந்து நிலுவை இருக்கிறது. அதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொன்னேன். 1ஆம் தேதி ஆனால் மாத வாடகை கொடுக்கணும். 1ஆம் தேதி ஆனால் மாத வாடகை கொடுக்கணும். 20ஆம் தேதி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று 20 நாள் வாடகை பாக்கி இருக்குன்னு உங்கள் ஓனர் சொன்னார்னா உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் அது அப்போ தரணுமா? தரக்கூடாது. 1ஆம் தேதி தான் தரணும். நிலுவைனா அப்படி தான் அது நிலுவை. இப்போது ஜிஎஸ்டி நிலுவை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 1ஆம் தேதி மாத வாடகையோடு பொருத்தி நான் உதாரணமாக சொன்னபோது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த வீடியோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததற்கு பிறகு ஜிஎஸ்டி நிலுவை என்கிற ஒரு வாதத்தை திமுக வைக்கவில்லை.
அப்ப நான் பேசுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆளுங்களுக்கு நாம இந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு இன்புட் கொடுக்கறது தான் என்னுடைய வேலையாக நான் கருதுகிறேன். நீங்கள் பேச்சாளர் என்று ஒருவர் இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், பேச்சாளர் என்று ஒருவர் இல்லை, சிந்தனையாளர் என்றுதான் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனை அழகாக இருந்தால் உங்களுடைய பேச்சு நயமாக இருக்கும். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு உங்க பேச்சு நல்லா இருக்கும். இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம ஒரு கருத்தை நமக்குள்ள எப்படி யோசிக்கிறோம், நாம உட்கார்ந்து சிந்திக்கும் பொழுது அந்த கருத்து நமக்குள் எப்படி தோன்றுகிறது. இல்ல வேறு ஒருவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார், அந்த கருத்து உங்களுக்கு பிடித்து போயிருக்கிறது, அந்த கருத்தை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் நடக்கிற தெருமுனை கூட்டத்தில் எடுத்து சொல்லுகிறீர்கள். அதை கன்சீவ் பண்ணிக்கிட்டு நீங்க வெளில சொல்றீங்க. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலாவை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓப்பன் மைண்டா, ஃப்ரீ மைண்டடா நீங்க பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அணுக வேண்டும். நான் முதலில் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டிக் கொள்ளுகிறேன். இளைஞர் அணியிலிருந்து ஒரு பேச்சாளர் பற்றை நடக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அத்தனை பேரும் பதிந்து காலையிலிருந்து இங்கே உட்காந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு உண்மையிலே தலை வணங்கும். இதை ஏன் இப்போ சொன்னேன் தெரியுமா? நீங்கள் ரொம்ப நேரமாக கைத்தட்டல, உங்கள்ட்ட இருந்து கைத்தட்டல் வாங்குறதுக்காக சொன்னேன். இதுதான் பேச்சு. புரியுதுங்களா? எதிரில் இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எப்படி பேசணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. அதே போல் காலையிலேருந்து இந்த சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசும்பொழுது 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, யாராவது ஒரு 4 பேர் தலையை ஆட்டி ஆட்டி நம்ம பேசுகிறத கேட்பாங்க. அவங்கள வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ணி என்ன பண்ணணும், அந்த பேச்சை கொண்டு போகணும். அப்படி தலையை ஆட்டி கேட்குறவங்களே கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பேசுகிறது போர் அடிக்கிறதுங்கிறத நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போ உடனே ஒரு காமெடி போடணும், ஒரு எமோஷனை போடணும், ஒரு இந்த மாதிரி கிளாப் தட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பாராட்டை போட்டு விட்டிங்கன்னா கை தட்டி உற்சாகமாக எழுந்திருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ். ஆனால் இது எதுவுமே ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கிடையாது. இந்த ஸ்டாண்டர்ட் பேட்டர்னில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சும் ஒரே மாதிரியாக இருக்கும். நம்முடைய கட்சியினுடைய அந்த பேச்சு கலை என்பது ரசனைக்குரியதாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னை நம்ம எடுக்கணும். நமக்கு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். நான் சொன்னதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் ஒன்று கிடையாது. நீங்கள் எல்லோருடைய பேச்சையும் ரசிக்கலாம். ஆனால் இவர் போன்று நாம் பேச வேண்டும் என்று பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருடைய பேச்சு உங்களுக்கு பிடித்தால் உங்களை அறியாமல் அந்த பேச்சாளர் உங்களுக்குள்ள வந்து பேசிட்டு போயிடுவார். எஸ்பிபி பாட நமக்கு பிடிக்கும், பாடும்போது நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு ராகத்தில் எஸ்பிபி நமக்குள்ள வந்துடுறது இல்லையா? அப்படி நீங்கள் அது மாதிரி பேச்சுக்களை பார்த்தால் போதுமானது. இதில் எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? எல்லாரும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சார் நியூஸ் பேப்பர் எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக தானே சார் இருக்கு, அதையே நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகள் கோர்வையாக வர வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம், தினசரி வாசிப்பு பழக்கம். நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை வச்சுட்டு ஒவ்வொரு புக்காக 10 பக்கமாக படிக்கிறேன்னு சொன்னால் அது சாத்தியமற்றது. நீங்கள் செய்தித்தாளை வாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அறியாமல் தினசரி வாசிப்பு பழக்கம் இருக்கும். நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தினசரி செய்தித்தாளை படிக்கிற பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சிந்தனை, நீங்கள் கொள்கையாளர்களாக மாற வேண்டுமே ஒழிய பேச்சாளர்களாக மாறுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. என்னை பொறுத்தவரை அஸ்வத்தாமன் சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் நான் அதை ஒத்துக்கொள்ள கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா நான் தாங்கி இருக்கிற சித்தாந்தம் உலகத்தினுடைய உன்னதமான சித்தாந்தம். அதனால நான் தெம்பா பேசுறேன்.
உலகத்தில் மனித குலத்தில் இருக்கிற அத்துணை பிரச்சனைக்குமான தீர்வை தாங்கி இருக்கிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற உன்னத சித்தாந்தத்தை பேசுபவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய குரல் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் ஓங்கி பேசுறேன். எனக்கு உண்மையிலேயே திமுக காரனை பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கும். ஏண்டா ஒண்ணுமே இல்லாத ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு எப்படா இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? எனவே நம்முடைய சிந்தனையை நாம் வலுவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொன்னால் எதிரில் இருக்கவங்களுக்கு புரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு கண்டென்ட்டை நம்ம பேசுகிறோம். அந்த கண்டென்ட்டை சொல்லும்பொழுது அவன் ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கான். நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லிங்க, கன்வின்ஸ் ஆகிட்டான். அந்த உதாரணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேடையிலையோ தெருமுனை கூட்டத்திலையோ பிரச்சாரத்திலையோ பேசணும். அவ்வளோதான். இதுக்கு தனியான பயிற்சி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. செகண்ட் பர்சன்ட்டை பேசுகிறதும் மேடையில் பேசுகிறதும் ஒன்று தான். ரெண்டுமே பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய கருத்தியல் தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்கா? நம்ம சித்தாந்தம் என்ன, நம்ம கருத்தியல் என்ன? யாராவது ஒரு 2 பேர் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி? வெரி குட். ரஜத் தானே? தேசியம், தெய்வீகம், அகண்ட பாரதம், தேசப்பற்று. யாராவது ஒரு பதில் சொல்லுங்க. பிஜேபினா மதவாதம் சொல்றாங்களே, அதுக்கு என்னால் பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும் ஒரு 30 செகண்ட்ல. உங்ககிட்ட சொல்ல வேற பதில் இல்லை. ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு பிரச்சனைனா மற்ற கட்சிகளும் போகும், பிஜேபியும் போகும். ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற கட்சிகளும் போகும், பிஜேபியும் போகும். ஒரு இந்துக்கு ஒரு பிரச்சனைனா அது பிஜேபி மட்டும்தான் போகுது. ஆமாடா இல்லையா? சரியா சார்? சொல்லிட்டீங்க. வெரி குட். அப்புறம் அவர் நான் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன்னு எதிர்பார்த்தேன். நான் ஃபைனலாக சொல்கிறேன். பிஜேபினா மதவாத கட்சின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட வீடு கட்டும் திட்டத்துல முழுக்க 50% 60% விழுக்காடு சிறுபான்மையினருக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து எம்ஆர்எம் முஸ்லிம் ராஷ்டிரிய மார்ச்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது யாருக்குமே தெரியாது. அதை நம்ம சொன்னாலும் அதை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. ஓகே, பாயிண்ட் வேற. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க எல்லாமே ரொம்ப அருமையா பேசுறீங்க. பின்னாடி இருக்கிற நண்பரும் அருமையா தான் பேசுறாரு. எனக்கு பிரச்சனை டைம், வேற ஒன்றும் இல்லை. எதிர்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டது. எதிர்கட்சிகளால் கட்டமைக்கப்பட்டது. நம்ம பதில் என்ன சார்? இப்போ பிஜேபி மதவாத கட்சியானதான கேள்வி. அது கிடையாது சார். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம பிரசிடண்டா வச்சிருந்தோம். திரும்ப கூட பிரசிடண்ட் ஆகலாம்னு நினைச்சப்போ அதுக்கு டிஎம்கே காங்கிரஸ் ஒத்துழைப்பு. கருணாநிதி வந்து கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மற்ற மதங்களுக்கு எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு. இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக நாடுகள் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் தனியாக நாடுகள் இருக்கு, இந்துக்களுக்குன்னு இருந்த நாடு நம்ம இந்தியா மட்டும்தான். அப்ப இந்துக்களுக்கான நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய சித்தாந்தம். அப்ப நீங்க மதவாத கட்சி தானே? நமக்குன்னு ஒரு நாடு இருக்கணும்ல சார். மத்த எல்லா நாடும் நான் கொஞ்ச நேரம் ஊட்டி மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இந்துக்கள் வந்து அனைத்து நாடுகளிலும் பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இங்க இந்தியாவுல மற்ற மதத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அனைத்து நாடுகளுக்கும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, பாயிண்ட் டேக்கன். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அது இந்தியாவுலயே அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது. பாயிண்ட் டேக்கன். அப்புறம் நான் சொல்ற ஒரே விஷயம் சொல்லுப்பா. இந்துத்துவம் அப்படிங்கிறதே ஒரு மதவாத விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு வாழ்வியல் முறை. அதனால பிஜேபி ஒரு ஹிந்துத்துவ கட்சி அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அனைத்து மக்களுக்காக தான் இருக்கிறோம். பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போ இவர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இதுக்கும் மற்ற பாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாமே பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் தான். ஆனால் ஒரு கேள்விக்கு முதலில் ஒரு பதில் இருக்கணும், அதுக்கப்புறம் உதாரணம் இருக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? முதல்ல கருத்தியல் ரீதியான பதில் இருக்கணும், அதற்கப்புறம் உதாரணங்கள் மூலமாக அதை வலு செய்யணும்.
நாம உதாரணத்தை மட்டுமே சொல்லிட்டு போனா கருத்து வலுவாக. சொல்றது புரியுதா? உதாரணத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் கருத்து நம்மகிட்ட இருக்கணும், இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி. நாம் பலரும் பேசும்போது செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? நம்மகிட்ட ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தை முழுமையாக நம்ம முடிக்கவே மாட்டோம். இதுதான் கருத்து அப்படின்னு சொல்லி முடிக்க மாட்டோம். அந்த கருத்தை பாதியில் பேசிகிட்டு இருக்கும்போதே, நான் சொல்கிறது இந்த நம்மளுடைய இந்துத்துவம், இந்திய தத்துவம், இந்த மாதிரியான பெரிய பெரிய வெயிட்டான சப்ஜெக்டில் சொல்லலை. நார்மலாகவே நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ கணவன்கிட்டையோ மனைவிகிட்டையோ பேசும்போது இதை பண்ணுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வருவோம், சொல்ல வர்றதுக்குள்ள இது எதிரில் இருக்கவங்களுக்கு புரியலையோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். புரியுதுங்களா? அவங்க உடனே பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன்னா நம்ம கருத்தை முடிக்கல. கருத்தை முடிக்காமல் உதாரணம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த உதாரணம் அவங்களுக்கு புரியல நினச்சிட்டு இன்னொரு உதாரணமாக சொல்லிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் கருத்தை சொல்ல மாட்டோம். இந்து என்பது ஒரு மதமா? ஃபர்ஸ்ட், இந்து என்பது மதம் அல்ல. இந்து என்பது ஒரு நாகரீகம், சிவிலைசேஷன். வாழ்வியல் முறை என்பது கூட நான் சரியான வார்த்தையை நான் ஒத்துக்கல. இந்து என்பது ஒரு சிவிலைசேஷன். இந்த உலகம் முழுவதும் ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உருவாகி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வருதுங்க. மெசபடோமியா, கிரேக்கம், ரோம், இந்த மாதிரியான நாகரிகங்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வருது. இந்த ரிலீஜியன்ஸால, மதங்களால், மதம்ன்ற வார்த்தையை ரிலீஜியனுங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலாக பொருள் கொடுத்துறதே நான் ஒத்துக்கல. ரிலீஜியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை நம்ம தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலோ இந்திய மொழிகளிலோ இல்லை. ரிலீஜியனுங்கிற வார்த்தையை ரிலீஜியன் தான் நம்ம பயன்படுத்தணும், அதான் நியாயம். அந்த ரிலீஜியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நாகரீகங்களை அழித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரிலீஜியன்ஸால் அழிக்க முடியாத ஒரே பண்டைய நாகரீகம் சிவிலைசேஷன் இஸ் அ ஹிந்து சிவிலைசேஷன். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன உதாரணங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா, கருத்தை முதலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வலு சேர்ப்பதற்காக உதாரணங்களை எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கருத்தியலை எதிர்த்து பேசுகிற துணிவே யாருக்கும் இருக்க போவது கிடையாது. நம்முடைய கருத்தியல் தான் தமிழக அரசியலிலேயே பேசப்படுகிற அத்துணை கருத்தியலையும் விட உயர்ந்த கருத்தியல் மட்டுமல்ல, உலகத்தில் மனிதகுலம் பேசுகிற ஒட்டுமொத்த கருத்தியலோடு ஒப்பிடும் பொழுது நாம் பேசுகிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற கருத்தியல் தான் உலகத்தினுடைய உன்னதமான கருத்தியல். நமக்கு எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு போதுமான கருத்தியல் பயிற்சி, கொள்கை தெளிவு இல்லாத காரணத்தினால நம்மால் அதை சரியாக செய்ய முடியவில்லை. வார்த்தைகள்ல நான் சொல்றேன், என்னுடைய பேச்சை இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே கண்டினியூஸாக கேட்குறவங்க மாதிரி தெரியுது. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பேன், உங்கள்கிட்ட யாராவது மாட்டு கருத்து இருந்தால் சொல்லுங்கள், எங்களை வலதுசாரின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துருக்கீங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? மைக் கொடுங்க. பிரான்ஸ் பார்லிமெண்ட்ல லெஃப்ட் சைடு இருந்த பார்ட்டிஸ் லெஃப்ட் விங் அப்படினும், ரைட் சைடு இருந்த பார்ட்டிஸ் ரைட் விங் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ரைட் சைடு இருக்கவங்க கன்சர்வேஷனிசம் பேசிட்டு இருந்தாங்க, லெஃப்ட் சைடு இருக்கவங்க லிபரலிசம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இங்க நாம பேசுறது நேஷனலிசம். அவங்களுடைய கன்சர்வேஷன் லிபரலிசம் பியூட்டிஃபுல். கரெக்டா இதை சொல்லியிருக்கேன் நானு. கேட்டிருக்கீங்களா? பிரெஞ்சு புரட்சியில கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதிக்கத்தை ஆதரித்தவர்கள் வலதுபுறம் உட்கார்ந்தார்கள், அவருக்கு பேர் வலதுசாரிகள். கிறிஸ்தவ சபைகளினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க, அவங்க பேர் இடதுசாரிகள். இப்ப தமிழகத்துல ஆகப்பெரிய வலதுசாரி உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தில் மிகப்பெரிய வலதுசாரி அல்லேலூயா பாபு. எனக்கே வலதுசாரி வாயில்சாரின்னு பேர் வைக்கிறேன். எனக்கே அந்த பேர் வச்ச. சரி, அவன் வச்சான், நம்ம ஏன் ஒத்துக்கிட்டோம்? நம்ம ஏன் சார் ஒத்துக்கிட்டோம்?
நாம் ஏன் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் யார் என்ற பேர் நமக்கே தெரியல. நாம் இந்திய தத்துவவாதிகள். இந்திய தத்துவம் சுருக்குனா இந்துத்துவம். இந்துத்துவம் என்பது மதவாதம் அல்ல, அது இந்திய தத்துவம் என்கிற வார்த்தையுடைய சுருக்கம். இங்கு பேசப்படுகிற அத்துணை கட்சிகளும் அந்நிய நாட்டு சித்தாந்தத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தத்தை பேசுகிற ஒரே கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் கூட்டம். We are speaking for civilization, not for religion, because Hindu is not at all a religion. புரியுதா? அப்போ ரிலீஜியன்ஸ் சிவிலைசேஷன்ஸ் ஆக்கிரமிக்கிறதன் மூலமா உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மதமாற்றத்திற்கு எதிராக பேசுகிறோமே ஒழிய ஒரு காலம் எந்த மதத்திற்கு எதிராகவும் நாங்கள் பேசியவர்களே கிடையாது. இப்ப நான் எடுத்து காட்டினது ஒரு சோறு உதாரணம். ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் பிடிப்பு மட்டும் போதுமானது அல்ல. ஒரு சித்தாந்தத்தில் ஒரு கொள்கையில் தெளிவு வேண்டுமானது. சித்தாந்த தெளிவு இருந்தால் உங்களுடைய பேச்சில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும். சித்தாந்த தெளிவு இருந்தால் உங்களுடைய பேச்சில் ஒரு பெரிய திமிருத்தனம் தெரியும். அஸ்வத்தாம பேச்சில் ஒரு திமிருத்தனம் தெரியும். அது அஸ்வத்தாமுடைய திமிரு கிடையாது, என்னுடைய கொள்கையில் இருக்கிற திமிரு. இந்த உலகத்தினுடைய உன்னதமான சித்தாந்தத்தை பேசிக் கொண்டிருப்பவன் நான் என்கிற திமிர். அந்த திமிர் உங்களுடைய பேச்சிலும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுல திமிர் இருந்தாலும் அந்த திமிருக்கும் அந்த திமிர் வரணுன்றதுதான் காரணம். இப்போ நமக்கு தேவையானது கொள்கை தெளிவு. ஐடியாலஜிக்கல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கிளியரா நம்முடைய சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க சொன்னார் நிறைய படிக்கணும். நிறைய என்னத்தை படிப்பீங்க? நிறையெல்லாம் படிக்க வேணாம், கொஞ்சமாக கூட படிங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரு புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்க. நோட்லாம் பண்ண வேணாம். இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம், அப்படி ஒரு புக்கு இருக்கான்னு எல்லாரும் பார்க்குறீங்க. ரொம்ப சின்ன புக்கு, நம்ம கமலாலயத்துலேயும் கிடைக்கும், காரியாலயத்துலேயும் கிடைக்கும். நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் கார்டு போடும்போது பின்னாடி இந்த சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தான் சேர்ந்தீங்க. அது கையெழுத்து போட்டேன்னு இவன் மட்டும் தான் சொல்கிறான், வேற கையெழுத்து போட்டேன்னு கூட சொல்ல மாட்டேறீங்க. புரியுதா? இன்டெக்ரல் ஹியூமனிசம் நம்ம பண்டிட்ஜி தான் அந்த தத்துவத்தை நமக்காக வடித்து கொடுத்தார். அதை படிங்க, தமிழில் அழகாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பசங்க இங்கிலீஷில் வாங்கி படிங்க, இங்கிலீஷ்லேயும் அழகாக இருக்குது. படித்து முதல்ல நம்முடைய தத்துவம் என்ன, நம்முடைய சித்தாந்தம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்ம பேச்சில் ஒரு மிகப்பெரிய கர்வம் தெரியும். அந்த கர்வம் சித்தாந்தத்தினுடைய கர்வம். இப்போ நான் இந்த மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலதுசாரி என்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விஷயத்தையும் எதற்காக எடுத்தனா, இது ஒரு சோறு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இனருத்தும் நாரா மலரணையர் கற்றதறிய விரித்துரையாதார். பூ அடுக்கடுக்கா இருக்கு, ஆனால் அதில் வாசம் வரல. அப்படின்னா அது ஒரு மைனஸ் தானே. நாம் எவ்வளவு கற்றறிந்திருந்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு புரிகிற விதத்தில் எடுத்து சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் அடுக்கடுக்காக இருந்தாலும் வாசனை இல்லாத மலரை போன்றவர்கள். சொல்றது யாரு? திருவள்ளுவர். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன டேக்? ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி. பியூட்டிஃபுல். டக் டக்குன்னு சொல்லுங்க. நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவேன்னு எதிர்பார்த்தீங்களோ? டேக். இப்போ என்ன டேக்? இன்டெக்ரல் ஹியூமனிசம். பியூட்டிஃபுல். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். கொள்கைவாதியாக இருக்கணும், பேச்சாளர். இப்ப நாஞ்சில் சம்பத் கூட பேச்சாளர் தான், எந்த கட்சி கூட்டாலும் பேசுவார், நல்ல பேச்சாளர். எந்த கட்சி நாளைக்கு பிஜேபி கூட்டு பேசினா பேசுவார் அவரு. கொள்கையாளர்கள், பேச்சாளர்கள் தேவையில்லை, கொள்கையாளர்கள் தேவை.
நீங்கள் நல்ல கொள்கையாளராக தெளிவாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல பேச்சாளராக இருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. வேற ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் வேற டெக், கடைசியாக சொன்னது மட்டும் எல்லாரும் டெக்னு சொல்லிட்டீங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒன்று கிடையாது. நம்ம செகண்ட் பர்சன்ஸ்கிட்ட பேசுறதும் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான். நாம நல்ல சிந்தனையாளர்களாக இருந்தால் நல்ல பேச்சாளர்களாக மாற முடியும். வாசிப்பு என்பது பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தினசரி செய்தித்தாளை படித்தாலே போதுமானது. கரெக்டா? நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது முதலில் கருத்தை நிறுவி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு உதாரணங்களை சொல்ல வேண்டும், அல்லது உதாரணத்தை சொல்லிவிட்டு கருத்தை நிறுவ வேண்டும். கருத்தை சொல்லாமல் வெறும் உதாரணங்களை மட்டுமே சொன்னால் நம்முடைய கருத்து பல ஆண்டுகளுக்கு நீடித்து தொடராது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கோட்டா எழுதி வைக்கிற மாதிரி பேசணும். அப்போ அந்த கோட்டுக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு நேரம் சிந்தித்திருக்க வேண்டும். நிறைய படிக்கிறீங்களான்றது விஷயம் இல்லை, எவ்வளவு சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பேச்சு அழகாக இருக்கும்.